Last started. அவங்க ஏரியால சம்டைம்ஸ் ஈவினிங் ஆனா ஏதோ ப்ராப்ளம் ஆகுது. கரண்ட் கட் அந்த மாரி ஆயிடுறது கோயம்புத்தூர்ல. மாரி ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் எனக்கு. ஸோ ஷெட்யூலிங் அண்ட் கியூயிங் மாடல்ஸ். ஷெட்யூலிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷெட்யூலிங் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் ரூட்டிங்க்கு அப்புறம் எப்படி இந்த லைக் கூட்ஸை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றதுலாம் நம்ம so far டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸில் பார்த்துட்டே வரோம். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து ஷெட்யூலிங். ஷெட்யூலிங்னாலே என்னன்னா இட் இஸ் கனெக்டட் வித் டைமிங்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ் சிவா. ஓகே. Scheduling is a determination of time that should be inquired to perform each operation, also the time that should be required to perform the entire series as routed. Scheduling involves establishing the amount of work to be done and the time when each element of the work will start or order of the worker. பேசிக்கா ஷெட்யூலிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா எவ்வளோ ஸ்டார்டிங் டைமிங்கு கம்ப்ளீஷன் டைமிங் எவ்வளோ ஆகும் அண்ட் அதன் மூலமாக நான் மேன் அண்ட் மிஷினோட அந்த எஃபிஷியன்சியை மேக்ஸிமமாக எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றது தான் ஷெட்யூலிங்கோடது. ஒரே நிமிஷம் சிவா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். எம்சிக்யூஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தரவாயிடுதா சிவா? தரவு பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா அதை தரவு பண்ணிடுங்க. ம். ம். எடுத்துட்டு வாங்க சிவா. சரி சரி. ஓகே சிவா. சிவானி ஏதோ வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பிச்சிருக்காங்க. ஏதோ ரிசல்ட்ஸ்லாம் வந்துருச்சு மேம் கிளியர் பண்ணிட்டேன் அடி. செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்துருச்சா எல்லாத்துலயும் கிளியர் பண்ணிட்டாங்களா? யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு எல்லாருக்குமே முடிஞ்சிட்டு சிவா லாஸ்ட் செம்ம. உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது?
ஆமா. ரொம்ப இது வாட்டி லேட் ஆகுது உங்களுக்கு. ஸோ, சிவா இப்ப வந்து ரூட்டிங்க்கும், ஷெட்யூலிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாம். ரூட்டிங்ன்றது எப்படின்னா, ஒரு ஐட்டம் ஆர் ஒரு பர்ட்டிகுலர் ஒரு ரா மெட்டீரியல்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சர்ல எந்த மோடுல எடுத்துட்டு போறோம், எந்த மோடுல எடுத்துட்டு போனா அது பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்கனாமிக்கல் அப்படின்னு பார்க்கிறது வந்து ரூட்டிங். ஓகே. ஷெட்யூலிங்ன்றது வந்து எந்த டைம்ல இதை ஆரம்பிச்சு எந்த டைம்ல அது முடிக்கணும். அதே மாதிரி அஹ், ஹம், ஒரு எஃபெக்டிவ் ரூட்டிங்க்கு ஷெட்யூலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ள முடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆஹ் ஒரு சாக்லேட் ஃபேக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாக்லேட் ஃபேக்டரியில வந்து ம், அந்த சாக்லேட்ஸ்க்கு வந்து அது என்ன கொக்கோ வந்து கொக்கோ பேஸ் இல்லையா சாக்லேட்ல, இந்த ப்ரௌன் கலர்ல கொக்கோ இது போடு கொக்கோ. அந்த கொக்கோ வந்து இந்த பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர்ல இவ்வளோ டைமுக்கு வைக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. இல்லைன்னா அவங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்டேஜ் ஆஃப் செமி சாலிட் கான்டென்ட் ஆஃப் கொக்கோ சாக்லேட் ப்ரிப்பரேஷனுக்கு கிடைக்குமான்றது ரவுட். ஆனா அதுலயே ரூட்டிங்கிறது எப்படின்னா அந்த ப்ராசஸ், அந்த லைக் கொக்கோ கொக்கோ வந்து கொக்கோ பார்த்துருக்கீங்களா கணோ நீங்க? ஆ ஆ கரெக்ட். ஆ இந்த கொக்கோ கரெக்ட். அது வந்து ஒரு சீடு மாதிரி இருக்கும், கொக்கோ சீடு மாதிரி இருக்கும். அந்த கொக்கோ சீடுல வந்து இட் ஷுட் கோ த்ரூ சம் த்ரீ ப்ராசஸோ என்னமோ நினைக்கிறேன். அந்த த்ரீ ப்ராசஸ் போகும்போது தான் அதை அட் வேரியஸ் டெம்பரேச்சர்ஸ்ல எடுத்துட்டு போவாங்க. ஸோ இட் வில் கோ டு ஒன் மிஷின், அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டரிங்காக போகும். அப்புறம் அது ஃபில்டர் ஆனோடனே அகெயின் இட் வில் கோ டு சம் அது என்ன ஒரு ப்ராசஸ் மாதிரி சொல்லுவாங்க, பாயிலிங் மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெசிடியூவை எடுத்து ஏதோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸாக வரும். அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த எந்த மெத்தட்ஸை வந்து த்ரூ பண்ணி 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 போகும்போது ஒரு அந்த ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா ரூட்டிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆஹ், எந்த ரூட்டை அதாவது ஆஹ், என்ன டைம் இந்த ஸ்டேஜ் கொக்கோ இந்த ஸ்டேஜ்ல இவ்வளோ டைம் இருக்கணும், அடுத்த ஸ்டேஜ்ல அந்த கொக்கோவா இல்லாதது ஒரு மாதிரி ஸ்மாஷ் பண்ணியிருப்பாங்க, அது இந்த ஸ்டேஜ்ல இங்க இருக்கணும், இந்த பர்டிகுலர் மிஷனுக்கு போகும்போது இந்த டைம்ல இருக்கணும்னு சொல்றது தான் ஷெட்யூலிங். ஓகே. ஸோ அதான் ரூட்டிங் அண்ட் ஷெட்யூலிங் ஆர் பேசிக்லி இன்டர்கனெக்டட். எய்தர் ஆஃப் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் cannot be undertaken independently பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ஷெட்யூல்ஸ். நான் எந்த வழியா போவேனே தெரியாம, இப்போ நீங்க வந்து இப்போ தூத்துக்குடியில உங்களுக்கு சென்டர் வந்துருச்சு, திருநெல்வேலி சென்டர் வரும்போது தூத்துக்குடி டு திருநெல்வேலி நிறைய ரூட் இருக்கும் கரெக்டா. பட் எக்ஸாம்பிள்னு போகும்போது யூ வில் ஆப்ட் ஃபார் அ பெட்டர் ரூட் அண்ட் சேஃப் ரூட். ரொம்ப டிராஃபிக் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப மேடு பள்ளமும் இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ அந்த ரூட்டு நீங்க இந்த ரூட்ல தான் போவீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே இந்த ரூட்ல போறோம் அப்படின்னு அப்புறம் தான் யூ வில் ஃபிக்ஸ் த டைம். ஓகே ரைட், வீட்ல இருந்து நம்ம வந்து 7:30க்கெல்லாம் கிளம்பிடலாம், ஸோ அங்க வந்து நம்ம ஒரு 8:15க்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானர் பண்ணுவீங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா ரூட்டிங் தான் வந்து ப்ரீ ரெக்வசைட். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்றேனால எதை பேஸ் பண்ணி பண்றோம், நான் இப்படி தான் போறேன் சிஎம்ஏ தான் பண்ண போறேன் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே சிஎம்ஏ பண்றதுக்கு 3 வருஷம், அப்போ ஸ்டேஜா ஃபவுண்டேஷனுக்கு 1 வருஷம் ஆகும், இன்டருக்கு அந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்றோம். ஸோ ரூட்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஷெட்யூலிங் இஸ் த செகண்ட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மென் ஃபோர் இது இருக்குல்ல சிவா, 4 M's: மேன், மெட்டீரியல், மிஷின், மெத்தட். இந்த நாலுத்தையும் ப்ராப்பரா அசஸ் பண்ணி ரூட்டிங்கா இருக்கட்டும் ஷெட்யூலிங்கா இருக்கட்டும் ஹோல் ப்ராசஸ்க்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி எடுத்துட்டு வர்றது தான் இந்த ரூட்டிங் அண்ட் ஷெட்யூலிங்கோட ஒர்க். ஓகே. த மெயின் எய்ம் ஆஃப் ரூட்டிங் இஸ் டு பாஸ் த ஐட்டம் த்ரூ தி சிவா. அந்த ரூட்டிங் அண்ட் ஷெட்யூலிங்கோட டிஃபரன்சஸ் வந்து அது இது வந்து எதர் எம்சிக்யூல வரும் இல்லைன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன்ல வரும். ஓகேவா. இது வந்து ஓல்டு சிலபஸ்ல டிஸ்டிங்விஷ் பிட்வீன்ல வந்திருக்கு, ரூட்டிங் வர்சஸ் ஷெட்யூலிங் ஓல்டு சிலபஸ்ல. The main aim of routing is to pass the item through the process of manufacture by a route which is the best and most economical. And a route or the sequence
of the operations may be considered best when utilizes the men, material, missions to the maximum, and which consumes the shortest time during the process of production. This information can be obtained from schedules. So scheduling is necessary for effective routing. Okay, they are interrelated, they are interconnected and interdependent. ஓகேவா? 3 விஷயம் interrelated, interconnected and interdependent. நெக்ஸ்ட் பாருங்கண்ணா, இப்ப மேனுஃபேக்சரிங் செக்டார் எடுத்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஷெட்யூல் வேணும், அப்புறம் எம்ஆர்பி பண்ணோம், அப்புறம் ஷாப் ஃப்ளோர் ஷெட்யூல். மாஸ்டர் ஷெட்யூல் போடாம ஷாப் ஃப்ளோர் ஷெட்யூல் பண்ணவே முடியாது. சர்வீஸ் செக்டாருக்கு மாஸ்டர் ஷெட்யூல், வீக்லி ஷெட்யூல் போடுவாங்க. சர்வீஸ் செக்டாருக்கு டெய்லி ஷெட்யூல். சர்வீஸ் செக்டார்ன்றது இந்த ஹாஸ்பிட்டல்லாம் சிவா, ஹாஸ்பிட்டல். அப்போ அவங்க பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஷெட்யூல் கூட இருக்கும் சர்வீஸ் செக்டார்ல. ஆ சிவா சிவா ஒரே ஒரு கேக்குது சிவா, கேக்குது. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஷெட்யூலிங்ல வந்து 3 இருக்கு சிவா. ஆப்டிமம் டாஸ்க் சைஸ், ஆப்டிமம் ப்ரொடக்ஷன் பிளான், ஆப்டிமம் ஆப்ரேஷன் சீக்வென்ஸ். ஆப்டிமம் டாஸ்க் சைஸ்ன்றது வந்து the scheduling வந்து tends to achieve its maximum efficiency when the task sizes are small and all tasks are the same order of magnitude. அதாவது இப்போ குட்டி குட்டியா சில டாஸ்க் இருக்கும் சிவா, ஆனா அது ஒர்க் பண்றதையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ராசஸா இருக்கும். அது ஆப்டிமம் டாஸ்க் சைஸ். ஆப்டிமம் ப்ரொடக்ஷன் இதுன்றது எப்படின்னா, ஒரு மிஷினரி ஏ, மிஷினரி பி, மிஷினரி சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிஷினரி ஏக்கும் நான் ஈக்குவலான அந்த லோடு கொடுத்துருப்பேன், தட் இஸ் அ பிளானிங் ஆஃப் ஒர்க். மிஷினரி பிக்கும் அதே மாதிரி கொடுத்துருப்பேன். மிஷினரி நான் சொல்றதை விட ஃபெசிலிட்டின்னு நான் சொல்றேன். இந்த ஏ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிக்கும் அதே மாதிரி ஈக்குவலான ஒர்க் இது கொடுத்துருப்பேன், பிக்கும் அதே மாதிரி கொடுத்துருப்பேன், சிக்கும் அதே மாதிரி கொடுத்துருப்பேன். அது வந்து ஆப்டிமம் ப்ரொடக்ஷன் பிளான். ஆப்ரேஷனல் சீக்வன்ஸ் என்னன்னா, இந்த ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் அண்ட் சப்போர்ட், அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சப்போர்ட் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ன்ற ஓவர்ஹெட்ஸ்ல படிப்போம் தெரியுமா? அப்போ the work is planned so that the work centers are normally used in the same sequence. Same sequence na என்ன? இப்படி சிவா, அசம்பிளி பார்த்திருக்கீங்களா? அசம்பிளிங் இல்ல, சேம் சீக்வன்ஸா போகும் சிவா. என்ன ஸ்டெப் இருந்தாலும் ஒரு மூவ் ஆயிட்டே இருக்கும். என்ன சிவா? இதோ இந்த ரெக்கார்டிங் பண்ணிட்டேன் சிவா. சேம் சீக்வன்ஸ்ல போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சேம் சீக்வன்ஸ்ல போயிட்டே இருக்கும். ஸோ என்ன அர்த்தம்னா, என்னோட ஒர்க் சென்டர்ஸ் வந்து நான் ஒரே சீக்வன்ஸா எடுத்துட்டு போகும்போது பிளான் பண்ண ஒர்க்கையும் முடிச்சிருவேன், மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ரீச் பண்ணுவேன். அது ஆப்ரேஷனல் சீக்வன்ஸ். நந்தனா, குட் ஈவினிங் நந்தனா. The first principle has a tendency when applied not only give good results but also to be self-correcting if it is ignored. If in a functional batch production machine shop the loads um, um, in a functional batch production machine shop, the loads imposed by different operations vary greatly in length. So அப்ப என்ன ஆகும்னா, இட் லாங் ஆப்ரேஷன்ஸை குட்டி குட்டியா பிரேக் பண்ணி குட்டி குட்டி பேட்சஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ தட் என்ன ஆகும்னா, இன் ஆர்டர் டு கெட் த அதர் ஆர்டர்ஸ் கம்ப்ளீட்டட் பை டியூ டேட், அதாவது எல்லாத்தையும் அட்டஸ்டேஜ் பண்ணாம குட்டி 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 ஆர்டரா பண்ணும்போது மற்ற ஒர்க்குக்கும் டைம் இருந்து அந்த ஆர்டரையும் முடிச்சிடுவாங்க, கரண்ட் ஒர்க்கும். அதாவது இது எப்படின்னா, எனக்கு ஃபியூச்சரிஸ்டிக் பிளான், என் ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ன்றது வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நான் கரண்டா இருக்கிற ஆர்டரையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆனும்போது ஃபியூச்சரிஸ்டிக் பிளானை வந்து குட்டி 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 விஷயமா பிரிச்சு எக்ஸிக்யூட் ஸ்லோவா சைட் பை சைட் பண்ணி கரண்டா இருக்கிற ஆர்டரையும் நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணிடுவேன். அது வந்து எங்க நடக்கும்னா, ஃபங்க்ஷனல் பேட்ச் ப்ரொடக்ஷன் மிஷின் ஷாப்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பிரின்சிபல்ஸ் இதுல என்னன்னா, first principle என்ன, has a tendency when applied not only gives good results but also to be self correcting. அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். சரியா? செகண்ட் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்றதுன்னா, ஐடியல் டைம் லெஸ், வெயிட்டிங் டைம் லெஸ் இஃப் ஆல் த பிளான்ட். அது பாருங்களேன், இப்போ ஃபெசிலிட்டியில எல்லாருக்குமே நான் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே ஈக்குவலா ஈவனா ஒர்க் கொடுத்துட்டே இருக்கேன்.
மிஷினுக்கும் அதே மாதிரி ஈக்குவலா ஒர்க் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆயிடும், ஒரு மிஷின் ஓவர்லோட் ஆகிறது, இல்ல ஒரு மிஷின் வந்து ஒண்ணுமே ஒர்க்கே ஆகாத மாதிரி இருக்காது. கரெக்டா? அப்ப என்ன ஆகும், என்னோட ஐடில் டைமும் வெயிட்டிங் டைமும் கம்மியா இருக்கும். ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிளானிங் ஆஃப் த சீக்வன்ஸ். வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிளானிங் ஆஃப் த சீக்வன்ஸ். வாட் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் திங்னா, நான் இந்த லாங் ஆப்ரேஷன்ஸையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு குட்டி குட்டி பேட்சஸா பிரிக்கணும். அட் த சேம் டைம் குட்டி, இப்ப கரண்டா எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஐ ஹேவ் டு அக்கம்ப்ளிஷ் இட் இமீடியட்லி அப்படின்னா அதுக்கும் நான் வந்து கரெக்டா பிளான் பண்ணணும். அதுதான் வந்து இதோட மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஷெட்யூலிங். சிவா இது 2 பாயிண்ட் புரியுறதா சிவா? இந்த 2 பாயிண்ட் நல்லா புரியுறதா? ஓகே. நந்தனா கேக்குறதா என் வாய்ஸ்? நந்தனா கேக்குறதா என் வாய்ஸ்? ஆ. So the third principle says about the principle of flow. See, flow என்ன சொல்றதுன்னா, sometimes நம்ம சீக்வன்ஸ் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அதை ஒர்க்கை செகண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். அதாவது இப்போ வந்து ஒரு பெரிய ஹோல் இருக்கு, அதை ட்ரில் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரில்லிங் a 10 mm hole in 5 different jobs may be done at a time so that the setup required for 5 jobs can be reduced. இது எப்படி சொல்லலாம்னா, இந்த ஆஹ் உம் இந்த கார்பெண்டர் இந்த ட்ரில்லிங் மிஷின் பார்த்திருக்கீங்களா? அவரு ஒரு மர மரக்கட்டைய ட்ரில் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு ஏதோ சேம் செட் ஆஃப் அவுட்புட் கிடைக்கணும்னா என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுவா வச்சு ஒரே சீக்வன்ஸா வச்சுப்பாரு, மொத்தமா அடிச்சு அப்படியே ட்ரில் பண்ணிடுவாரு. அப்ப என்ன ஆயிடும்னா, இட் மே பி டன் அட் அ டைம் so that the setup required for 5 jobs can be reduced. Setup required na only setup cost அது, and setup time required for 5 jobs. நான் எது தெரியுமா சிவா சொல்றேன், இந்த மாதிரி இருக்கும் சிவா. இங்க ஹோல் பண்ணணும் சிவா. ஓகேவா சிவா? இங்க ஹோல் பண்ணணும். இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, இது எல்லாத்தையும் மேல 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 வைப்பாரு, இந்த இடம் பாயிண்ட் இது பண்ணிப்பாரு. பாத்திருக்கீங்களா கார்பெண்டர் பண்றத? இது 5 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், பட் இதுக்கு மேல ஹோல் போடணும். இந்த இடம் தான் நான் ஹோல் போடணும், இந்த இடத்துல நான் ஹோல் போடணும். என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த ட்ரில்லிங்க சரன்னு அடிப்பாரு, மொத்தமா இங்க ஹோல் ஆயிடும். அப்ப வெளியில வச்சனா எல்லா இடத்துலயும் ஹோல் வந்துருமா? கரெக்டா? உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியுதா ரெண்டு பேரால? இது திஸ் இஸ் இது இது லைவா, இதுதான் எங்களுக்கு லைவா சொல்லி கொடுத்தது. ஹோ 5 கட்டைய வச்சு எங்க சார் வந்து லைவா அந்த ஸ்பாட்ல மட்டும் ட்ரில் பண்ணும்போது என்ன ஆகும், இப்ப நான் தனித்தனியா வச்சு பண்ணும்போது என்ன ஆகும், இதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குமா, இதுக்கு ஒரு டைம். ஆனா மொத்தமா நான் பண்ணேன்னா என்ன ஆகும், ஒரே டைம் முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றாங்க. சரி கொஞ்சம் விஷுவலைசேஷன் பண்ணிக்கோங்க அப்படியே. இது வந்து நமக்கு இப்ப சம்ல யூஸ் ஆகும். இது மாதிரிதான் சிவா. இப்போ இந்த இது இருக்குல்ல, இந்த ஒரு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கீழே 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 கட்டை இருக்கும், மொத்தமா எடுத்து ட்ரில்லிங் அடிச்சிருவாங்க. கரெக்டா வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கும் சிவா. மேல மேல வச்சு வச்சு கரெக்டா அந்த இடத்துல லைனா ட்ரில்லிங் அடிச்சிருவாங்க. அப்புறம் இங்க கரெக்டா ஒரு ஹோல் வந்துரும். உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அப்ப என்ன ஆகும், என்னோட செட் டைம் வந்து கம்மியாகும், காஸ்ட் கம்மியாகும், எல்லாமே கம்மியாகும். So what is very important is, if you are going to sequence some jobs which needs the same mission setup, ஒரே இடத்துல ஹோல் பண்ணோம்னா, இந்த 5 ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரே இடத்துல ஹோல் பண்ணோம்னா ஏன் தனித்தனியா போட்டோம், மொத்தமா வச்சு இப்ப கிட்டத்தட்ட பீன்ஸ் கட் பண்ற மாதிரி தான்.
பீன்ஸ் குட்டி குட்டியா கட் பண்றாங்க. பாத்திருக்கீங்களா பீன்ஸ் எப்படி கட் பண்ணுவாங்க வீட்ல? பீன்ஸ் எப்படி கட் பண்ணுவாங்க? ஒரு ஒரு பீன்ஸா கட் பண்ணுவாங்களா? ம். கொத்தா வச்சு அப்படியே டப்புன்னு அடிப்பாங்கல்ல அம்மா. டக 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 டகன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பனா என்ன? அந்த ஒரு பாயிண்ட்ல அடிச்சான்னா அந்த ஷேப் வரும்ன்றது தெரியும். அப்ப என்ன ஆகும் உங்களோடது? டைம் சேவ் ஆகும். கரெக்ட்டா? டைம் சேவ் ஆகும். நல்லாவே சேவ் ஆகும் பயங்கரமா. அதுதான் இங்க சொல்றாங்க. So first principle is like the example of a functional batch production shop. The second principle is more of when you're going to evenly load your production planners. CWA எல்லாம் சொல்லுவாங்க. CWA, CL எல்லாம் சொல்லுவாங்க. Concentrate all the subjects on an even manner ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? ஈவன் மேனர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சப்ஜெக்ட்ல நான் 45 வாங்கினேன், இன்னொரு சப்ஜெக்ட்ல 65 வாங்கினேன்னா அக்ரிகேட்ல பாஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்ப என்ன ஆகும்னா ஆ அப்போ எனக்கு வந்து அது பெரிய ஒரு எஃபிஷியன்சி தானே இல்ல. ஸோ அதான் when a plant is evenly loaded by the production planners, ஒரு மிஷினை ஓவர்லோடும் பண்ண வேணாம், அதுக்காக யூஸ் பண்ணாமே இருக்க வேணாம். எல்லாத்தையும் ஈவனா அந்த காலத்துல பார்த்திருக்கீங்களா ஜாயிண்ட் ஃபேமிலியில வீட்ல இருக்கிற பெரியவங்க அந்த பாட்டியாரோ அவங்க மருமகளுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க வந்து துணி துவைக்கிறது, ஒருத்தவங்க பாத்திரம் தேய்க்கிறது, ஒருத்தவங்க வெறும்ன காய்கறி கட் பண்றது, ஒருத்தவங்க ஜஸ்ட் ஏத்தி இறைக்கிறது, ஒருத்தவங்க வந்து மாடை பாக்குறது, அந்த மாதிரி. அப்ப என்ன ஆயிடும்? யாருமே ஓவர்லோட் இப்ப இப்ப அப்படி கிடையாது இல்ல. இப்ப ஒருத்தரே எல்லா வேலையும் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து அதுதான் அந்த பியூட்டி ஆஃப் ஜாயிண்ட் ஃபேமிலி. இவங்க என்ன பண்ணுவாங்க? மேல் பவர் பண்ணிட்டு ஓகே உனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா துணி விட்டுடு பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களும் ஒரு ஒரு கை கொடுப்பாங்க. அன்னைக்கு ரிலேட்டிவ்ஸ் நிறைய வந்துட்டாங்களா, ஓகே நானும் காய்கறி கட் பண்ணுவேன் இங்க பாட்டி பாட்டிமா உட்காந்துப்பாங்க. அப்ப என்ன ஆயிடும்? யாரும் சும்மாவும் உட்கார விட மாட்டாங்க, யாரையும் அதிகமா வேலையும் பண்ண விட மாட்டாங்க. அந்த மாதிரி. புரிஞ்சுதா? அப்ப அந்த காலத்திலேயே இந்த ஷெட்யூலிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து இப்ப ரிலேட் பண்றோம் அவ்வளவுதான். மூணாவது என்னன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, பீன்ஸ் கறி ஒரே அடிக்கிறது ட்ரில்லிங் at 10 mm home in 5 different jobs. பட்டுன்னு அடிச்சு அந்த வேலை முடிஞ்சது. So setup time required for 5 jobs is reduced. Okay, right. Form of rescheduleன்றது வந்து ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் எப்படி ப்ரெசஸ்மெண்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்க்க போறோம். ப்ரொடக்ஷன் ஃப்ளோ டயக்ராம்ன்றது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைனல் அசம்பிளி லைன் வரைக்கும் ஓகே எப்படி வந்து ஸ்டெப் ஸ்டெப்பா ப்ரொடக்ஷன் மாஸ்டர் ஃப்ளோ ப்ரோக்ராம் இஸ் ப்ரிப்பேர் டேக்கிங் இன்டு அக்கவுண்ட் தி sequence of operations, starting time, ending time in comply with the required date of completion of the project. If a necessary document for this is operation process chart and sequence of operation. Okay, va? So scheduling systems may be classified into various groups: unit scheduling, batch scheduling, mass scheduling. Unit scheduling na two types of scheduling: project scheduling, job shop scheduling. ஒரே நிமிஷம் சிவா, ஒரே நிமிஷம் சார் கிட்ட இது மட்டும் கேட்டுக்கிறேன், ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகே சிவா. ஸோ ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங்ல நம்ம இது ஆல்ரெடி ரயில்வே கோச் பில்டிங்கா இருக்கட்டும், ஷிப் பில்டிங்கா இருக்கட்டும், ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங். இப்போ அந்த ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜ் இஸ் அ பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஷெட்யூலிங். ஓகேவா சிவா? நந்தனா? ஸோ ஷெட்யூலிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பர்ட், சிபிஎம், கிராஃபிக்கல் எவாலுவேஷன், ரெவென்யூ டெக்னிக். நான் இந்த சாப்டர் 4 முடிச்ச உடனே ஐ வில் டேக் அப் பர்ட் எடுத்துடுறேன். சரியா? அந்த பர்ட் ஒரு டாபிக் 4-5 சம் பெண்டிங், அதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரெட் ஏரியாஸ்லாம் கவர் பண்ணிடுறேன். we use bar charts, Gantt charts, milestone charts வந்து சார் கிட்ட பார்க்குறேன் சிவா. நிந்தனா பார்த்துட்டு அதுல உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஜாப் ஷாப் ஷெட்யூலிங். ஜாப் ஷாப் ஷெட்யூலிங்ன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு ஜாப் ஷாப் ஷெட்யூலிங்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஷினுக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஆர்டருக்கும் ஒரு ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டர் வந்துருதுன்னா டக்குன்னு இப்போ எனக்கு வந்து 10,000 கேக் பண்ணணும்னு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க சிவா. இல்லை இப்படி சொல்றேன், 2000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் ட்ரெயின் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா நான் உடனே அதுக்கு பிளான் பண்ணிக்கணும். கரெக்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணிக்கணும், ஸ்பேஸ் பிளான் பண்ணிக்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கப்புறம் ரொட்டீன் இஸ் டு பி ஸ்பெசிஃபைட். ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் ரூட்டிங் எப்படி நான் பிளான் பண்ணணும், எப்படி 2000 பேருக்கு எப்படி பண்ண முடியும், அப்போ பெரிய ஹால் மாதிரி ரெண்ட் எடுக்கணுமா? ஸோ ஓகே அப்போ நான் வந்து இங்கே மாம்பழத்திலே எடுக்கணுமா இல்லை வேற எங்கேயாவது ஏரியாவில் போயிட்டு எனக்கு பெரிய இடம் கிடைக்குமா பண்றது. அதுக்கப்புறம் ஓகே
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைச்சிட்டு இடம்லாம் நான் பிளான் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். என்ன டைமிங் பண்ணும்? காத்தால 7 மணிலேருந்து போட்டுடலாமா? 7 டு 11 ஒரு பேட்ச், அப்புறம் 2 டு 6 ஒரு பேட்ச், ரைட், முடிஞ்சு போச்சு. ஸ்டேஜ் ஒன்னுக்கு அது, ஸ்டேஜ் கூட டெய்லி பேசிஸ்ல அது ஷெட்யூலிங். புரியாதா சிவா? இதான் ஜாப் ஷாப் ஷெட்யூலிங் சொல்லுவாங்க. இது எப்ப நடக்கும்னா, ஆர்டர் வந்த உடனே டக்குன்னு எடுத்துருவாங்க சிவா. மேனுஃபேக்சரிங் செட்டில்ல டக்குன்னு பண்ணிடுவாங்க. அரைவல் பேட்டர்ன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் as when the order is received, it is processed on the principle of first in first out. If the orders are received from a single customer at different points in time in a week னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா, then the production manager pile up all the orders, start production. See, இப்போ சிலதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஆஹ் ஆ தீபாவளி டைம்ல இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. மிக்சர் வந்து கொஞ்சம் நாள் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிக்சர், மிக்சர் சாப்பிட்ற மிக்சர், மிக்சர் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நந்தனா? இன்னைக்கு பண்றாங்கன்னா ஒரு 1.5 வீக்ஸ் நல்லா இருக்கும் மிக்சர். ஆனா குலாப் ஜாமுன் எவ்வளவு நாள் நல்லா இருக்கும்? 2 days, ரொம்ப மேக்ஸிமம். கைப்பதம் சூப்பரா இருக்குன்னா 3 நாள். அப்போ இது வந்து ஏ டு பி ஒரு ஆர்டர் கொடுக்குறான் சிவா. ஆ, நந்தனா உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு லீடிங் கேட்டரர் இன் கோயம்புத்தூர். ஏ டு பி கொடுக்குறான். ஆ, நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலா பண்றீங்க, அது ஏ டு பி வித் பப்ளிக் விற்கிறான். நீங்க அதே ஆர்டர் கிடைக்கிறது உங்களுக்கு. என்ன சொல்றது, மிக்சர் வந்து எனக்கு 25 கிலோ போட்டு கொடுங்க, குலாப் ஜாமுன் 25 கிலோ வேணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவன் சொல்லுவான், எனக்கு மிக்சர் வந்து 20ஆம் தேதிக்குள்ள கொடுத்தா போதும் அப்படின்வான். குலாப் ஜாமுன் எனக்கு வந்து 12ஆம் தேதிக்குள்ள வேணும்னு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு டெலிவரி டேட் பேஸ் பண்ணி யூ வில் ஸ்டார்ட் த ப்ரொடக்ஷன், கரெக்டா? இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. எங்க சார் கிட்ட வந்து கண்டினியூஸா இன்டர் இன்டர் இருக்காங்கல்ல, இன்டர் பசங்களும் சரி, ஃபைனல் பசங்களும் சரி, எப்ப பாரு டாக்ஸேஷனுக்கு ஒரு மினிமம் 10 பேராவது உட்காந்துட்டு இருப்பாங்க. 10 பேர் மினிமம், 10 பேர். அது வந்து அது எப்படி வராங்கன்னே தெரியல. ஒரு ஒரு பேட்ச் முடிப்பாரு, புதுசா ஒரு 10 பேர் இருப்பாங்க அந்த பேட்ச், அடுத்த பேட்ச்ல. அந்த பேட்ச் முடிப்பாருன்னா எப்படி சொல்றேன்னா, ஒரு மாசத்துல முடிச்சிருவாரு அவரு. டாக்ஸேஷனுக்கு மொத்தமாவே 3 ஹெட் தான் எடுப்பாரு. salary எடுப்பாரு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எடுப்பாரு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான் எடுப்பாரு. இது எடுக்க மாட்டாரு, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் எடுக்க மாட்டாரு, 3 தான் எடுப்பாரு. அடுத்து ஸ்டார்டிங் எண்டில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 10 ஸ்டூடெண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும்னா, சார் எனக்கு ஜஸ்ட் 40 மார்க் போதும் சார் டைரக்ட் டாக்ஸேஷன்லன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாரு, சிஏக்குன்னு சில பேர் வருவாங்க, சிடபிள்யூக்கு வருவாங்க. சிஏக்கு வேற டிஃப்ரெண்ட் எக்ஸாம் டேட்ஸ்ல, சிடபிள்யூக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸாம் டேட்ஸ். அதை பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவார். ஸோ ஹி வில் டேக் அப் ஆர்டர்ஸ் அக்கார்டிங் டு த எக்ஸாம் டேட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்து அரைவல் பேட்டர்ன் ஆஃப் த ஜாப். ப்ராசஸிங் பேட்டர்ன்ன்றது வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஆர்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் யோசிப்பாங்க, இங்க ஏதாவது டூப்ளிகேஷன் நடக்குமா? ஆஃப்டர் ரிசீவிங் தே வில் திங்க் ஆஃப் வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த ரெக்வயர்மெண்ட் அந்த அவைலபிலிட்டிக்கு, ஃபெசிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸிங் பேட்டர்ன் யோசிச்சுப்பாங்க. இப்போ லெட் மீ கிவ் த சேம் எக்ஸாம்பிள். இங்க சார் என்ன பண்ணுவாரு, சிஏக்கு என்ன ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் எடுக்கிறாரோ அதே தான் சிடபிள்யூக்கு எடுப்பாரு. அதே தான் சிஏ ஃபைனலுக்கும் 50% கவர் பண்ணுவாரு. நான் சொல்றது 25 இயர்ஸ் பேக். அப்பனா என்ன அர்த்தம்னா, இவரோட ப்ராசஸிங் பேட்டர்ன் என்ன, இந்த ஸ்டடீஸோட டூப்ளிகேஷன் இருக்குன்னு பாத்துக்கிறாருல. எப்படி இருந்தாலும் 5 ஹெட்ஸ் வரும் சிஏல, சிடபிள்யூலயும் 5 ஹெட்ஸ் வருது. ஓகே, அப்போ இப்போ நான் நவம்பர் பேட்சா இருந்தா என்ன, டிசம்பர் சிடபிள்யூவா இருந்தா என்ன, எந்த பேட்சா இருந்தா என்ன, எனக்கு அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு அது அப்ளிகபிள் ஆகும் தெரியும் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரையும் மொத்தமா உட்காத்தி வச்சு ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் எல்லா ப்ரொவிஷன்ஸும், ஃபுல்லி அலோவபிள், இன்அட்மிசிபிள், 44 ஏஇ, 44 ஏடி எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் பண்ணுவார். அப்பனா என்னன்னா, wherever the duplication of certain things are involved, he will try to make the best possible optimum
solution that suits its available facility. ஓகேவா? when facilities are busily engaged அப்படின்னா இது வேண்டாம், மேபி காமன் ப்ராப்ளம்லாம் வேணாம், இதோட முடிச்சுக்கோங்க போதும். அதுதான் மிஷின் வெரைட்டிஸ் அவைலபிள். இப்போ வந்து இதுக்கு என்ன சொல்லலாம் தெரியுமா? சிலது மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைல்ஸ் போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? டைல்ஸ், அந்த டைல் மிஷின் பார்த்தீங்கன்னா, டைல் போடுறது, ஒட்டுற வேலை, கொத்துற வேலை ஒரே நாளே நடக்கணும் சிவா. ஆனா இப்போ இதுல வந்து இல்ல சிவா, இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இது வருது இல்ல, இப்போ உங்களுக்கு இந்த கார்னர்லாம் வந்து அந்த மிஷின் வச்சு பண்ணாதானே சிவா கரெக்டா வரும்? இல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அட்ட ஸ்டிச், அட்ட அது ஒரு நாள் வாடகையே எவ்வளவு சொன்னாங்க சிவா? 5000 ரூபாயோ என்னமோ. கட் பண்றாங்கல்ல சிவா. அது ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலா. இந்த ஒற்றை வேலை இப்ப ஃபர்ஸ்ட் முன்னாடி எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, நல்லா அடியில அந்த தளம் இருக்குல்ல, இந்த மொசைக்லாம் தான், மொசைக்கை எடுத்துட்டு நல்லா குத்தி சொரண்டி கிரண்டி பண்ணி நல்லா அதாவது அதுல வந்து ரஃப்னஸ் இருக்கணும், அதுல ஸ்மூத்னஸ் இருக்கக்கூடாது. இந்த டைல்ஸ் ஒட்டுறதுக்கு ரஃப்பா இருக்கணும் அந்த பேஸ். அந்த மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணி கரெக்டா சிமெண்ட் எல்லாம் பூசி ஒரே நாள்ல நடக்கணும் சிவா. அதனால காத்தால எல்லா சைட்டுக்கும் போய் பாருங்களேன், என்னைக்கு டைல்ஸ் போடுறாங்களோ அன்னைக்கு காத்தால 7 மணிக்கு வேலை நடக்கும். ஈவினிங் 7 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அட்ட ஸ்டிச் ஒர்க் அது. இப்ப பெயிண்ட் அடிக்கிறது கூட கொஞ்சம் ஒரு நாள் பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனா அந்த டைல்ஸ் வேலை மட்டும் ஒரே நாள் அட்ட ஸ்டிச்ல பண்ணிடணும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த கொத்துற வேலையே கிடையாது, அந்த ஹார்டு சர்ஃபேஸே கிடையாது, அப்படியே ஒட்டிட்டு ஒட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அது என்ன ஆயிடுறதுன்னா, ஆஃப்டர் பீரியட் ஆஃப் ஒரு இதுக்கப்புறம் அது அப்படியே எழும்பி மேல வந்துடுறது. அது அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு. பட் ரியலா ப்ராப்பரா பண்றாங்கன்னா கம்ப்ளீட்டா சர்ஃபேஸ நல்லா ரஃப் ஆக்கணும். லஃப் ஆகி டாட் 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 டாட்டா வைப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அது பண்ணணும். இப்ப இந்த மாதிரி ஒட்டுறாங்கல்ல சிவா, ஒட்டுறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி பண்ண சிவா. ஓகேவா? அதுதான் சிவா இவங்க என்ன facilities available in the production shop will affect the scheduling. Here the size, capacity and the factor of missions will have their influence on the scheduling. ஓகேவா சிவா? சரி சிவா, நான் இன்னைக்கு இதோட முடிச்சிருக்கேன். நாளைக்கு வந்து இத ஹை லெவலா எடுக்கிறேன். ஓகே, ஷார்ட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் டைம் இதெல்லாம் எடுக்கிறேன் ஷூரா. சம் போகலாம். சம் போகும்போது எஸ்டிஆர் அப்புறம் சிஆர் ஓடது இந்த டெர்மினாலஜிஸ்லாம் எடுத்துட்டு ஒரு சம் போகலாம். ஓகேவா? 1 2 ஆமா, கிரிட்டிக்கல் ரேஷியோ லாஸ்ட் குட்டி சம் போலாம் சிவா. என்னப்பா? என்னப்பா? புரியல. அப்படியா? ஆட் பண்ணிருக்காங்களா? ஓஹோ. இது எதுவுமே இல்லையா சிவா உங்களுதுல? இதுல ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, அந்த கான்டென்ட் நான் எடுக்கிறேன் அப்போ. டீடைலா எடுக்கலாம். அதாவது எப்படின்னா, ரெண்டு சம்மு அந்த கான்டென்ட் அப்படி எடுக்கிறேன். சிவா வாய்ஸ் பிரேக் ஆகிறது கண்ணா. பட் நான் இது எடுக்கிறேன் சிவா. இப்ப கேக்குது சிவா, இது எடுக்கிறேன் சிவா. ஏன்னா இது இம்பார்ட்டன்ட்.
ஆமா. வேற 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 சினாரியோ வச்சு சொல்றாங்க சிவா. ஷார்ட்டஸ்ட் ஆப்பரேஷன் டைம் அந்த மாதிரி. ஆனாலும் வந்து சம் இம்பார்ட்டன்ட். நான் அதை எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எடுக்கிறேன். ஆனா அதுக்கு கண்டிப்பா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் சிவா. 1.5 to 2 மணி நேரம் ஆகும் அதுக்கு. அப்படியா? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். இது ஆக்சுவலா இந்த கியூவிங் சிஸ்டம் எப்படி தெரியுமா சிவா? இந்த கியூவிங் சிஸ்டம் எப்படின்னா, கரெக்ட், வெரி குட் சிவா. கரெக்ட், கரெக்ட் சிவா, கரெக்ட். கரெக்ட் சிவா, அப்படிதான். அது ரொம்ப ஈஸியா இருக்கும் சிவா. கியூ டிசிப்ளின் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி. இந்த இதெல்லாம் தான் சிவா மெயினா. கான்டென்ட் ஈஸி, ஆனா இந்த சிம்பிள்ஸ் தான் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை நான் நாளைக்கு எடுக்கிறேன் சிவா. டைமிங் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆ, கரெக்ட் கரெக்ட். மியூ, லாம்டா. கரெக்ட். ம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பைனாமல் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான். கரெக்ட். அதான் சிவா, அதோட டச் தான் இது. கொஞ்சம் இத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட சொல்லலாம் சிவா இத. நான் சொல்லி தரேன் சிவா இது. ஓகே. நாளைக்கு நாளைக்கு நாளைக்குள்ள மாடியூல் 4 வந்து 90 சிம்ப்ளெக்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் செக் பண்ணோம்னா சிவா. சிம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் மட்டும் நான் கேட்ட வரைக்கும் சிம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. பட் ஈஸி சிம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதை நான் சொல்லித்தரேன். கடைசியா சொல்லித்தரேன் சிவா. அதாவது ஓஆர் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம், பேர்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். நாளைக்கு நாளைக்குள்ள ஓஆர் ஓரளவுக்கு நான் சொல்லி தந்துறேன். இப்ப கேக்குறதா சிவா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகேவா? நாளைக்கு என்ன ஷெட்யூல்? இப்பவும் பிரேக் ஆகுதா? இப்ப கேக்குறதா? அதான் சிவா, மாடியூல் 4 ஓரளவுக்கு இந்த கடைசி இது இருக்குல்ல, வேம், அந்த பாட்டை முடிச்சிடறேன் நான். ஓகேவா? சரி சிவா. ம். கரெக்ட். அது நம்ம ஒரு நாள் உட்காந்து பார்த்துடலாம் சிவா. மெயினா எனக்கு இந்த சைமுலேஷன் நிறைய கேட்கறான் சிவா எக்ஸாம்ல. அதனால அது கவர் பண்ணிடுறேன். இந்த இது கவர் பண்ணிடுறேன். கியூவிங் கவர் பண்ணிட்டு சைமுலேஷன் கவர் பண்ணிடுறேன். கடைசியா சிம்ப்ளெக்ஸ் சொல்லித்தரேன். ஓகே, கிராஃபும் சிம்ப்ளெக்ஸும் கடைசியா சொல்லித்தரேன். சரி சிவா, தேங்க்யூ சிவா. நந்தனா, தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ.